சூர்யா ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து 2 பேர் தான் கடைசி நம்பிக்கையா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதில வந்து ஒண்ணு வந்து கார்த்திக் சுப்புராஜ், இன்னொரு சைடு வந்து ஆர்ஜே பாலாஜி. என்னடா அப்படின்னு கேட்பீங்க. எஸ். கங்குவா படம் வந்து நவம்பர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு சைடு கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ஒரு பாசிட்டிவான வைபம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஸ்டார்டிங் 30 நிமிஷமாக நல்லா இல்லை படம் ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி வந்து லேக் அடிக்குது, மற்றபடி உள்ளே இருக்க எல்லாமே வந்து தெளிவாக தான் இருக்குது படம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து ஓரளவுக்கு பேசப்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நடுவில் வந்து சமீபத்தில் கூட வந்து ஜோதிகா அவர்களும் ஒரு லெட்டர் பாடு விட்டுருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது கூட ஸ்டார்டிங் தான் ஒரு மாதிரி லேக் இருக்குது, மற்றபடி படம் நல்லா இருக்குது, ஏன் வந்து ட்ரால் பண்ணுறீங்க, ஏன் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவர்களும் ஒரு லெட்டர் பாடு விட்டதும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படியாக வந்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 நிமிஷம் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா ட்ரிம் பண்ணியிருக்காங்க, சில போர்ஷன்லாம் ட்ரிம் பண்ணி, அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுனால அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட வால்யூமும் கம்மி பண்ணி இப்போ வந்து படம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான இதில் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த செலிப்ரேட் பண்ணுற மூமெண்ட்ஸ் எதுவுமே படத்தில் இல்லை. அதாவது வந்து ஒரு மாதிரி மாசாக வந்து வாக் பண்ணுறதோ ஒரு மாதிரி விசில் அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு பாடல்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த படத்தில் அப்படின்னால ஒரு சைடு நெகட்டிவான ரிவ்யூவில் அதெல்லாம் போனதுனால வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து சூர்யா அவர்களுடைய 44 வந்து படமும் அதே மாதிரி 45 இதோட எதிர்பார்ப்பு தான் அதிகமாக கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதில் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது சூர்யா 44 வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் பெரிதளவு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூடுது. ஏன்னா ஜிகிர்தண்டா அப்படின்னு ஒரு படம், பேட்டை அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்தவர் இவர். ஸோ இவர் வந்து இப்போ சூர்யா வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னும் போது அதோட சில கிளிம்ஸ்லாம் கூட விட்டுருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அதில் முக்கியமாக வந்து சூர்யா அவர்கள் என்ட்ரி கொடுக்கும்போது கூட இது வந்து 80s நடக்கிற ஒரு படம், அதாவது அந்த விண்டேஜ் லுக்லேயும் அந்த மாதிரி ஒரு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு சூர்யா அவர்கள் லுக்கே வந்து ஒரு மாதிரி விதமாக இருக்குது, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அதுவும் கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னும் போது அவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு மாதிரி கொன்டன் டராண்டினோ அவருடைய படங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எடுப்பார் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு இன்னும் எதிர்பார்ப்பு கூடிச்சுன்னு சொல்லலாம். அப்படியாக போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இந்த படத்தில் சில அப்டேட்டும் நடுவில் விட்டுட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு 80s நடக்கிற காலகட்டம், அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லவ் ரொமான்ஸோட படம், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே அந்த வீடியோவில் விட பார்த்தோம் லவ் லாஃபர் அண்ட் வார் அப்படின்னு கூட சில விஷயம் விட்டுருந்தாங்க. சூர்யா அவர்களும் அப்படியே வாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கன்னை வந்து ஆடியன்ஸை பார்த்துட்டு கன் வச்சு சுடுற மாதிரியும் அந்த மாதிரி சில கிளிம்ஸ்லாம் கூட விட்டுருந்தாங்க. ஸோ அது விடும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே இது வந்து கார்த்திக் சுப்புராஜோட ரா படம், அதாவது ரா ஃபுட்டேஜில் எல்லாமே இருக்கிறனால ஒரு மாதிரி ராவாக எடுத்துகிட்டு வர போல இருக்குது இந்த படம். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து அந்த என்ன சொல்கிறது ஆடியன்ஸ் மூமெண்ட் இருக்கும், கிளாப் அடிக்கிறது விசில் அடிக்கிற மூமெண்ட்ஸ்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றனால இந்த படத்துக்கு ஒரு வரவேற்பும் ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கங்குவா படத்தில் ஓரளவு கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும் அதுக்கப்புறம் இவர் எடுக்கப்படுற கடைசி நம்பிக்கை அப்படின்னும் போது இந்த படம் அதாவது சூர்யா 44க்கு வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு குக் பண்ணி கொடுப்பாருப்பா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் அதிகமாக கூடி இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இப்படியாக வந்து அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சூர்யா 45. ஸோ சூர்யா 45 யார் இயக்குறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு நம்ம சொல்லணும். அதில் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் இயக்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு மாதிரி என்ன சொல்லுது சப்போர்ட்டிங் ஆக்டர்லேருந்து காமெடியிலேருந்து ஹீரோலேருந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்த சில படங்கள் பார்த்தோம். இவர் சின்ன சின்ன அவரே சின்ன ஹீரோ வச்சும் அவரே நடித்த படங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ டைரெக்டாகவே வந்து ஒரு பெரிய ஹீரோ அதாவது சூர்யா அவர்களை வச்சு இயக்குறாரு அப்படின்னும் போது இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு கூடிச்சு. அதுவும் ஓகேப்பா ஒரு மாதிரி வேறு லெவலில் காம்போவாக இருக்குது இந்த காம்போ அப்படின்றனால ஆடியன்ஸ்க்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு கூடிச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களும் நிறைய விஷயத்தை வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதில் ஆர்ஜே பாலாஜியே சொல்லியிருந்தாங்க, ஓகே என்னை நம்பி வந்து சூர்யா சார் இந்த கதையை கேட்டிருக்காரு, பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த படத்தை பார்த்து ஸ்டோரியை கேட்கும்போது வந்து ஓகேயா பண்ணலாயா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து ஓகே சொன்னார் சூர்யா சார். ஸோ அதனால் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஆர்ஜே பாலாஜி அவர்களே மென்ஷன் பண்ணி சொன்னதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படியாக வந்து இந்த கதை இருந்தாலும் இந்த கதை வந்து யாருக்கு சொன்னது முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு சொன்ன கதை இது. அதாவது தளபதி 69 வந்து இந்த கதை தான் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து போய் சொல்லியிருக்காங்க தளபதி விஜய் கிட்ட. ஆனால் சில பல காரணங்களால் 2-3 சிட்டிங்கில் பேசியிருக்காங்க. ஸோ அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் போனதுனால வந்து இந்த கதை பண்ண முடியலன்ற சில பல காரணங்களால் வந்து இந்த கதை வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருந்ததுனால இந்த கதையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சூர்யா சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இந்த கதை நம்ம பண்ணலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது என்ன அவரே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சூர்யா அவர்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து சில கிளாப் மூமெண்ட்லாம் இருக்குது, ஒரு மாதிரி ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவோம் ஏன் சீக்கிரமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்களே ஒரு கன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துரும் போது ஓகே ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மானும் மியூசிக் போடுறாருன்ற எதிர்பார்ப்பு இன்னும் கூடிச்சுன்னு சொல்லலாம். ஸோ
ஸோ சூர்யா சைடு ஏஆர் ரகுமான் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி இந்த மூணு காம்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குப்பா, என்னப்பா செய்ய போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடுது. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அதில் சின்னதாக ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்லேயே கூட வந்து குதிரை இருக்குது, ஒரு சைடு வேலு, கோவிலில் வர அந்த வேலுகள், அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அருவா அதெல்லாமே இருக்குது. ஸோ அதில் தமிழ் பற்றில் இருக்க மாதிரி சில விஷயம்லாம் காட்டுறாங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு தமிழ் ரூட்ஸை காட்டுற மாதிரி கதையாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடு வாடிவாசல் அப்படின்னு ஒரு படம் இருக்கப்பா, அது எங்கப்பா போச்சு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இன்னும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த முக்கியமாக வாடிவாசல் என்ன விஷயம்னா, வாடிவாசலில் சைலண்ட்டாக ஷூட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் இந்த விடுதலை 2 இப்போ முடிய போகுது. இந்த விடுதலை 2 முடிச்சிட்ட பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் வாடிவாசலில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் கூடுது. ஸோ இதை தவிர்த்து சூர்யா அவர்கள் வந்து ஹிந்திலையும் சில படம் பண்ணுறாங்கன்ற சொல்கிறாங்க. அதில் வந்து கர்ணன் அப்படின்ற ஒரு படம் வந்து ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூடிட்டு இருக்குன்னு சொல்லும். அதே மாதிரி இப்போ சூர்யா அவர்கள் வந்து கங்குவாக்கு அப்புறம் சூர்யா 44 இருக்குது, அதாவது கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இயக்கத்தில். அப்புறம் சூர்யா 45 இருக்குது, அது வந்து ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து வாடிவாசலும் இருக்குது. ஸோ வாடிவாசலும் நடுவில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பும் வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் கூடுதுன்னு சொல்லும். அதே மாதிரி இந்திலையும் வந்து கர்ணன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு டாக்கும் ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சூர்யா ஃபேன்ஸுக்கு இந்த கடைசி நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு வந்து கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு, இன்னொரு சைடு வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. ஸோ இப்படியாக வந்து இந்த எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கங்குவாவோட சில கலவையான விமர்சனம் இருந்தாலும் கங்குவாவை ஒரு சைடு பாராட்டினாலும் அந்த ஆடியன்ஸ் சைடில் வந்து எதிர்பார்ப்பு வந்து இன்னொன்னா இந்த கிளாப் மூமெண்ட் இருக்கணும், ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வருகிற படம், அதாவது சூர்யா 44லையும் 45லையும் இருக்குன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.